புரியும் நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு கூட புரியல. பாரதி, ஆதித்யாவை நாங்க பாத்துக்கிறோம். ஆதித்யா வா. பாத்துமா ஆதித்யா வா தமிழ். பாரதி, உனக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆனா இனிமே உன் வாழ்க்கையில எதுவும் தப்பா நடக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதை நான் மனசார நம்புறேன். பாரதி, ஆதி, வாசு, அழாத பாரதி, அழாத. உன் கண்ணத்தோட போதும் பாரதி. நீ இவ்வளவு நாள் அழுத வரைக்கும் போதும். இனிமே நீ அழக்கூடாது. நீ நல்லா வாழணும் பாரதி. பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆகாது. எதுக்காக இப்படி கலங்கி நிக்கிற? வேண்டாம் பாரதி. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எதுக்காகவும் பயப்படவும் கூடாது. இப்படி கலங்கி போய் நிக்கவும் கூடாது. நான் உன் நிழலா எப்பவும் உன்னை சுத்தி வந்துகிட்டே தான் இருப்பேன். ஆதியும் நானும் வேற வேற கிடையாது. வாசுவும் நான் தான், ஆதியும் நான் தான். நாங்க ரெண்டு பேரும் ஒரு இதயத்துக்குள்ள ஒன்னாகி துடிச்சிட்டு இருக்கோம் பாரதி. நீ ஆதியோட சேர்ந்து வாழணுங்கிறதா விதி. அந்த விதிதான் உன்னை இப்ப ஆதி கூட சேர்த்து வச்சத. உனக்கு நடக்கிறது ஒரு சோதனை தான். அது எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிச்சு வருவ. அதுக்காக அவன் கூடவே இருப்பேன். உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவங்க உன் காலடியில வந்து விழற காலம் ரொம்ப தூரத்துல இல்லை. அவங்களோட சதி எல்லாத்தையும் முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். ஆனா அதுக்கு நீ இப்படி இருந்தா போதாது. உன் வாழ்க்கைக்காக நீதான் போராடணும். நீயா அதை பண்ணுவேன்னு நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். ஆனா உன் போராட்ட குணம் வெளியே வரவே இல்லை. இங்க பொறுமையா இருக்கிறவங்கள முட்டாள்னு சொல்லுவாங்க. நீ முட்டாளா இல்லையான்னு நீதான் முடிவு பண்ணணும். நிலைமை நம்ம கையை விட்டு போறப்போ உன் பொறுமை உன்னை விட்டு போயிடணும். உனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நீதான் பாரதி துணிஞ்சு நிக்கணும். எதையும் நீ நினைச்சா மாத்த முடியும். மாத்தி காட்டு பாரதி. மச்சான், ஆதி, பாத்து. என்னாச்சு பாரதி? பாரதி, ஆதித்யா கிடைச்சிட்டானா? அவனுக்கு எல்லாமே ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? மச்சான், ஆல் ஓகேடா. ஆதித்யா கிடைச்சிட்டான். தமிழும் ஆதித்யாவும் விளையாடிட்டு இருக்காங்கடா. சரி, எல்லாம் ஓகே தானே? என்னடா எல்லாமே ஓகே தான்டா. மச்சான், நீ ஓகேவா? ஆமா, ஓகே ஓகே. நான் போய் ஆதித்யாவை பார்த்துட்டு வரேன். போடா. பாரதி, நீங்க வாசுவை பாத்தீங்களா? வாசு சொன்னதை கேட்டீங்கல்ல? சாமி மாதிரி வாசுவே உங்களுக்கு துணையா இருக்கிறப்போ
நீங்க எதுக்காக இப்படி பொறுமையா இருக்கிறீங்கன்னு புரியல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு ஆதி வேணுங்கிறதுல தெளிவா இருக்கணும் பாரதி. அப்பதான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும். மித்ரா மாதிரி ஒரு கேரக்டர் ஆதி கூட வாழணும்னு நினைக்கிறப்போ ஆதி கூட வாழ்ந்த நீங்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. உங்க 2 பேருக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் என்னால ஒரு நிமிஷம் கூட அதை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் உங்க வாயால ஆதிதான் உங்க புருஷன்னு சொல்றதுக்காக நான் சூர்யாவை அனுப்பி வச்சேன். நான் நினைச்சதும் நடந்துருச்சு. ஆனா இனிமே நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய ஆதியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆமா பாரதி, இதுக்கு மேல நீ யோசிச்சு பயந்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பழகின பழக்கத்துக்காக சரவணன் தம்பி உனக்காகவும் ஆதிக்காகவும் இவ்வளவு பண்றப்போ